ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்டர் பாலாஜி மாதவன் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருந்த இடி மின்னல் காதல் அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஆஹால் தான் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ படத்தை பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ பாருங்கள். தட் இஸ் மை சஜஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடி மின்னல் காதல். ஸோ அதுக்கான டெஃபனிஷன் வந்து இன்டர்வல் பிளாக்கில் தான் கொடுக்குறாரு. வாட் இஸ் இடி, வாட் இஸ் மின்னல், வாட் இஸ் காதல் அப்படின்றது. ஸோ நீங்கள் ட்ரெய்லர் ஒரு வேளை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ரிவீல் ஆகிருக்கும். ஹீரோயின் வந்து காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ரொமான்டிக் சீன்ஸ் வரும்போது தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டால் நடக்கிற விளைவுகளை தான் ஒரு படமாக எடுத்துருக்காங்க. தட் இஸ் இடி மின்னல் காதல். ஸோ அதில் காதல் வந்து வந்துடும். இடி மின்னல்னால் அந்த இதில் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி வந்து அந்த ஒரு மேம் அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஸ்டோரி ஒன்று இருக்கும். யாஸ்மின் மேம் அவங்க வந்து ஒரு அழகான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். தென் லெட்ஸ் கோ டு த காஸ்ட் அண்ட் க்ரூ டைட்டில் கார்டு ஆஃப் த மூவி. ஸோ சொல்லியாச்சு, இடி மின்னல் காதல். ஸோ 3க்கு டெஃபினேஷன் வந்து இன்டர்வல் பிளாக்கில் தான் கொடுப்பாங்க. நவ் வி கோ டு தி பிளாட் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த மூவி பற்றி பார்க்கலாம். ஸோ பிளாட் என்ன, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து சிபி சார் தான் லீட் ரோல். ஹரன் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன நினைப்பாருன்னா, அவர் கில்ட்டியாகவே இருப்பார். தென் ஆனால் பவ்யா மேம் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, அங்கே யாரோ இடிச்சுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி, அவங்க ஸ்கூட்டியில் வந்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கேஸை வந்து மாற்றிட்டு அவங்க ஒரு விட்னஸ் மாதிரி போயிட்டு அந்த கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இவர் வந்து யூஎஸ்ஏ போகணும் பர்பஸாக அவங்கள கல்யாணம் பண்ணணும். அவங்க வந்து ஒரு பணக்கார பொண்ணு. ஸோ அதனால் வந்து அவங்க அம்மா வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நீ போய் நல்லா இதாகிட்டு வா அப்படின்னா. ஸோ 2 வருஷம் நான் யூஎஸ் போயிட்டு வரேன் அப்படின்றது தான் அவரோட இதாக இருக்கும். ஸோ நானும் போகிறேன் அப்படின்ட்டு அவர் முடிவு எடுத்துருப்பார். தென் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமே சரி ரைட் போகலாம், 2 டேஸில் இருந்து போகிற மாதிரி இருக்கும், 2 to 3 டேஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்பிட்வீனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பக்கம் இன்னொரு கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிடென்ட் ஆனவர் வந்து என்னென்னா, ஒருத்தவங்களோட அது வந்து கிளைமேக்ஸில் ஒரு அழகான ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதை நான் இப்போ சொல்ல வரமுடியல, அதை நீங்கள் படத்தில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கிட்ட ஒரு அழகான ஸ்டோரி அப்படின்னா, ஒரு அப்பா மகன் சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தை, அந்த பையன் பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அபிஷேக். அபிஷேக் ரொம்ப அவர் வந்து கிட்டத்தட்ட அதான் அவருமே ஒரு ட்ராமாவுக்குள்ளே போயிருப்பான் அந்த பையனும். அதாவது அவங்க அப்பாவை காணான்னு தேடிக்கிட்டு இருப்பான். பட் ஆனால் ஆக்சிடெண்ட்டில் அவர் தான் இறந்துருப்பாருன்னு தெரிஞ்ச உடனே சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப இதாக போயிடுவான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரவங்க தான் யாஸ்மின் மேம். ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரோலை வந்து பர்ஃபெக்டாக இது பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷெக்ஸோக்காராக நடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அந்த பையனுக்கு வந்து ஒரு ஹெல்ப், கிட்டத்தட்ட ஒரு கார்டியன் மாதிரி அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு போலீஸாரோட ஹெல்ப்போட அவங்களையுமே ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துடலாம், ஒரு கேர் சென்டரில் சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. பட் ஆனால் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா கடன் வாங்குகிற இடத்துலேருந்து அருண் பாண்டியன் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒருத்தர் சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். ஸோ அந்த போல்டான கேரக்டர் வந்து ரொம்ப போல்டு மீன்ஸ் அந்த கெத்தான கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. தென் கிளைமேக்ஸில் வந்து ஒரு அழகான இதுவுமே கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். தென் பிஃபோர் தட் அவர் தேடி வராதோட தான் இந்த இன்டர்வல் அவரை தான் இடின்னு போடுவாங்க. தென் மின்னல் வந்து இவங்க ஃபேமிலி, யாஸ்மின் மேம் அண்ட் அந்த பையனோட ஃபேமிலி. தென் காதல் வந்து இவங்க 2 பேத்துக்கும் வந்து பவ்யா மேம்க்கும் சிபி சாருக்கும் ஒரு காதலை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் இடி மின்னல் காதல். தென் நண்டு ஜெகன் சார் அவருமே ஒரு அழகான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ராஜா மெக்கானிக் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த காரை வந்து அவர் தான் மாற்றிக்கிட்டாரு. தென் அவர் பண்ணுற காமெடிஸுமே நல்லா இருக்குது. மருதிநாயகத்தை ஏன்டா ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இந்தியன் 2க்கு அப்புறம்னாச்சும் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு அவர் சொல்லுவார். அதெல்லாம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். தென் ஆஃப்டர் த இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்காக வந்து ராதாரவி சார் தான் சர்ச்சில் வந்து அந்த ஹோமில் வந்து மெயின் ஃபாதராக இருப்பார். ஸோ அவரோட சைக்காலஜி சஜஷனுக்கு வந்து சிபி சார்கிட்ட போவாங்க. ஸோ சிபி சார்கிட்ட போனோம் அப்படின்னா ரைட்டு அப்படின்ட்டு அந்த பையனுமே சிபி சார்கிட்ட வருவான். வந்தது பார்த்தா அவருக்கு வந்து பார்த்துருக்க மாட்டார், அந்த ஆக்சிடென்ட் ஆன யார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்துருக்க மாட்டார். ஸோ அதனால் அந்த பையனை வந்து ஒரு பேஷண்ட்டாகவே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பார். பட் ஆனால் பவ்யா மேம் வந்து அதே மாதிரி இன்ட்ரடியூஸாக வருவாங்க. ஆனதுக்கப்புறம் அவங்களோட வந்து அந்த பையன் வந்து சேர ஆரம்பிச்சிருவான். விச் மீன்ஸ் அவங்க வந்து எனக்கும் ஒரே அம்மா தான், எங்கள் அம்மா போய்ட்டு நான் அழுக மாட்டேன், என்னென்னு இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவங்க கத்தினோடனே நானும் உங்களை மாதிரி தான்க்கா, உங்களுக்கு எப்படி உங்கள் அம்மாவும் எனக்கு எங்கள் அப்பான்னு அந்த கதையை சொல்லுவாள். அந்த கதை வந்து ரொம்ப இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். எப்படின்னா ஃபேமிலியை விட்டு ஒரு ஷேட் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியை விட்டு வந்திருப்பாங்க. வந்ததுனால அவங்க அந்த பிரிவுனாலே அவங்க அம்மா இறந்துருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவுமே இப்போ 2 நாள் ஆக்சிடென்ட்டில் இருந்தோடனே ஸோ அந்த பையனோட இது தெரிஞ்சோடனே அந்த அப்பா ஃபோட்டோவை தூக்கி போடுவோம். அது என்ன அவங்க அப்பாவை தூக்கி போட்டேன் ஃபோட்டோ தானேன்னு பார்த்தோன்னே அந்த அம்மா இதாகிடுவாங்க.
தென் மேலே போயிட்டு அவன் உண்மையை சொல்லும்போது அந்த சின்ன ஓட்ட வழியாக அது வந்து தெரிஞ்சிடும். அவள் அந்த பையனை கேட்டுரும். ஸோ என்னென்னா அப்பாவை இவங்க தான் கொண்டிருக்காங்கன்ற தெரிஞ்ச உடனே இவங்களை எப்படியாச்சும் கொல்லணுன்ற அந்த எண்ணம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளில வந்ததுக்கப்புறம் பெரிய ஃபைட் நடக்கும். ஸோ இப்போ நடந்து முடித்த உடனே சரி ரைட்டுன்ட்டு அந்த வில்லனையுமே சிபி சார் அடிச்சிடுவார். ஸோ அடிக்கடிக்க தான் கத்துறான்ட்டு அடிக்கிறத பார்த்தா அவரை அடிக்கடிக்க தான் கத்துனா. ஸோ கீழே போன உடனே தான் தெரியும் அந்த டிஸ்டைல்டு வாட்டர் அந்த தின்னர்னு சொல்லுவாங்கள்ல காரு குத்துறது. ஸோ அதை நீ குடின்ட்டு கொடுத்துருவான். கொடுத்த உடனே அவரும் குடிச்சிடுவார். சரி நான் சொல்கிறது புரிஞ்சுக்கூட நான் தெரிஞ்சு பண்ணலான்னு சொல்லுவார். பட் ஆனால் அவன் புரிஞ்சிக்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் குடித்த உடனே மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவர் ரியலாகவே சூசைட் பண்ணுறதுக்கு தான் போயிருக்காரு அப்படின்றது. தென் ஏன் சூசைட் பண்ண போனார் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து யாஸ்மின் மாவுமே அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. தென் அவங்க வந்து டெஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க, HIV டெஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க, பிளட் டெஸ்ட்டுக்கு. ஸோ எதனால் அவர் இறந்தாருன்றது கடைசியில் அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு ஃபில்ம் பை மாலாஜி மாதவன்னு போடுவாங்க. அப்படி இருக்கும் அந்த சீன். ஸோ எனக்கு ஏன் இறந்தாரெலாம் எனக்கு தெரில அப்படின்னு முடிச்சுட்டு இந்த பையனையுமே பையன் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் நல்லவங்க இருக்காங்க, அவங்க வாழ வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியாக இருக்கும். தென் ஃபைனலி அவருமே சிபி சாருமே பொழைச்சிருவார், அவரும் யூஎஸ் போயிடுவார். தென் இதுக்கப்புறம் இதாண்டா பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ தென் அவங்களுமே ஹோமில் சேர்த்துருவாங்க. தென் அவங்களும் பார்த்துக்குறாங்க. ஒரு ஹாப்பி என்டிங்காக படம் வந்து முடியும். ஸோ நான் ஃபுல் கதையும் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இது எப்படி ஒரு கதையாக சொல்கிறது அப்படின்னு தெரில. ஸோ சாரி ஃபாதர். ஸோ படத்தை பார்த்துட்டு வந்து பாருங்கன்னு அதனால தான் நான் முதலே சொன்னேன். ஸோ இவ்வளோ அழகான படம், அதாவது இந்த மாதிரி இன்பிட்வீன் பாயிண்ட்ஸ்லாம் அழகழகாக கனெக்ட் பண்ணும். ஒரு சச் அ குட் என்டர்டெய்னர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலி ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்காகவே ஆஹா தமிழில் போய் இடிமின்னல் காதல் படத்தை பாருங்கள். தேங்க்யூ.